இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள் மேலும் மிதுன ராசி என்பவர்களுக்கான 31/3/2025 6/4/2025 வரைக்கும் என்ன நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பவர்களை பார்த்துடலாம். மேஷராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து 12வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் கவனமாக வாகனத்தில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு நல்லா கவனிங்க. கூர்மையான திருப்பங்கள் ஏற்படும். இல்லைன்னா நீங்கள் பார்த்து ஓட்டணும், இல்லை விபத்துக்கு ஆளாக நேரிடும். உங்கள் ராசியிலிருந்து 2வது வீட்டில் குரு இருக்குது. நிதி ரீதியாக உங்களுக்கு பல வழிகாட்டுதலும் வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த வாரம் பணத்தை சேமிப்பதில் அல்லது குவிப்பதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த சமூகத்தில் பல முக்கியமான நபர்களை இந்த வாரம் சந்திக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயாராக இருங்க. இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னா இந்த சந்திப்பு உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தரும், குடும்பத்தில் மரியாதையும் தரும். இந்த வாரம் தொழிலதிபர்கள் உங்கள் வணிகம் தொடர்பான எதையும் யாருடனும் பகிர்ந்துக்கிற வேணாம். உங்கள் திட்டத்தை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வது சில நேரங்களில் உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் சில பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமத்தை எதிர்கொள்வீங்க. ஆனால் இது இருந்தாலும் அவங்க அதை கடந்து வெற்றியை அடைய முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுக்கு நோக்கி விழிப்புடன் இருங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நரசிம்மாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சந்திரனின் பயிற்சி செல்வாக்கு இதனால் எல்லாமும் ஒரு முடிவுக்கு வருது. குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் அது ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்தி மகிழ்ச்சியும் சிரிப்பையும் வளர்க்குது. பகிரப்பட்ட செயல்களில் ஈடுபடுங்க. இருந்தாலும் புதனுடன் சந்திரனின் சேர்க்கை இருக்குது. அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. மகிழ்ச்சியும் சிரிப்பையும் இருக்கிறனால நீங்கள் உங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்க. திறந்த உரையாடல் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். தவறான புரிதல்களை தீர்க்க உதவும். உங்கள் நெருங்கிய உறவுகளை போற்றி அதை நீங்கள் பேணி வளர்த்துக்கணும். இதை தவிர பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்குது. இந்த உணர்ச்சி வளர்ச்சியை கொண்டுட்டு வருது. சந்திரன் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் இருக்கிறனால தனிப்பட்ட எல்லைகளை மறுமதிப்பீடு செய்வதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதை மறுமதிப்பீட்டு செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் பதட்டங்களை விட்டுருங்க. மன உறுதியையும் பயிற்சியையும் மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு உள் மோதலில் இருந்தும் உங்களை வழிநடத்த உங்கள் மீள்தன்மையை நம்பணும். உணர்ச்சி வலிமைக்காக பாதையாக நீங்கள் அதை மாற்றணும். மேலும் பார்த்திங்கன்னா உடல்நலத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா உடல்நலத்தை பார்த்துக்கணும். சந்திரன் உங்களுக்கு சுக்கிரனை பாதிக்குது. அதனால் மன அழுத்தம் இருக்குது. யோகா, நடைப்பயிற்சி இதெல்லாம் முக்கியம். பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை வலுப்படுத்த உங்களுக்கு சமநிலையை பேணணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிவப்பு, தங்கம் அணிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 14, 21. உங்களோட இந்த வாரம் நல்லா பழகக்கூடியவங்களுடைய எழுத்து ஏயும் எஸ்ஸும். உங்களுக்கு கடகராசியில் செவ்வாய் இருக்கிறனால படைப்பாற்றல் வருது. சக்தியை செலவழிப்பீங்க. அதே நேரத்தில் புதனின் மாற்றம் வேலையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும். தவறான புரிதல்களை சக ஊழியர்களுடன் தெளிவாக தொடர்பு கொள்ளணும். புதிய இணைப்புகள் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் வெற்றிக்கான உங்கள் உள்ளுணர்வை நம்பணும். உங்களுக்காக பயண வாய்ப்புகள் இருக்குது. திருப்தியையும் நோக்கத்தையும் கலக்கும் குறுகிய பயணங்களின் காலத்தை குறிக்குது. சந்திரன் ஆறுமுக செவ்வாய் செல்வாக்கு, படைப்பாற்றல் மற்றும் மாற்றத்தை ஊக்குவிக்கிறனால ஓய்வு நேரமாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையான வாரம். இறுதியாக நீங்கள் பயணம் மேற்கொள்வீங்க.
பயணம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கண்டிப்பாக வழங்கும். எதிர்பாராத வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள உங்கள் திட்டங்கள் உறுதிப்படுத்தப்படும். இந்த காலம் ஆய்வு மூலம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற காலமாக அமையப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் பிற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த நேரத்தில் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நீங்கள் எளிதாக எடுக்க முடியுது. நீங்கள் முடிவு எடுப்பதில் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டீங்க. இது நாள் வர உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உங்கள் ஆடம்பரங்களுக்கு அதிக பணம் செலவிடுவீங்க. எதிர்காலத்தில் மட்டுமே நீங்கள் அதை உணர முடியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லை. அதை செலவழிக்கையில் நீங்கள் அதையும் யோசிக்கிறதே இல்லை. உங்கள் ராசியிலிருந்து முதல் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த வாரம் உங்கள் வீட்டு பொறுப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும். ஏன்னா நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் அவங்கள புறக்கணிச்சிங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விரும்பாமலேயே கூட வருத்தப்படுவாங்க. இந்த வாரம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புவீங்க. ஆனால் பணியிடத்தில் உங்கள் எண்ணங்களும் ஆலோசனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்றீங்க. அதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வேகமும் மெதுவாகத்தான் போகுது. அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் சாதகமான வாரம். இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலையில் மாற்றம் இருக்குது. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது. மேலும் ஒவ்வொரு துறையிலும் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கேது கிரகத்திற்கு யாகம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆன்மீக ரீதியில் இணைப்புகள் ஏற்படும். சுய பரிசோதனை மற்றும் சுய விழிப்புணர்வு அவசியம். உங்களுடன் மற்றவர்களுடன் ஆழமாக இணைவதற்காக திறமை மேம்படுது. நீங்கள் வழிகாட்டுதலை அது நிச்சயமாக வழங்குறனால நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இந்த வாரம் உடல்நிலையில் கவனம் தேவை. சமநிலையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுது. செவ்வாய் கிரகத்தால் உற்சாகப்படுத்தப்படுது. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. இருந்தாலும் சோர்வை தவிர்க்க போதுமான ஓய்வை சேர்த்துக்கணும். ஊட்டச்சத்து மற்றும் நீரேற்றம் உங்கள் உயிர் சக்தியை தக்க வச்சுக்கிறோம். உணர்ச்சி சமநிலையை பராமரிக்கவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தவும் யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிக்காக நீங்கள் சேரலாம். அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தை பார்த்துருவோம். வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 4, 7, 19. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீலம். நீங்கள் யார்கிட்ட பழகுவீங்கன்னா T&R போட்டோகள்கிட்ட நல்ல பழக்கம் ஏற்படும். எழுத்து தொடக்கம். நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி அதிக ஆர்வத்துடனும் கூட்டு முயற்சியுடனும் தீவிரமாக நீங்கள் பாடுபடுவீங்க. சோர்வை தவிர்த்துருங்க. குறுகிய மற்றும் தன்னிச்சையாக பயணங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காட்சிகளில் நீங்கள் வெளியூர் பயணங்களில் புத்துணர்ச்சியை பெறுவீங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும். மருத்துவர்கிட்ட போகணும். ஆரம்பத்திலேருந்தே உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ராகு உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டில் இருக்குது. உங்கள் நிதி நிலைமை மேம்படும். அத்தியாவசிய வீட்டு பொருட்களை வாங்குறது உங்களுக்கு எளிதாகத்தான் இருக்கும். அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மேலும் சிறப்பாக செய்ய உங்களுக்கு ஊக்கமும் கிடைக்கும். இந்த வாரம் இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்களுக்கு எழப்போகுது. உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுடன் ஒரு துணை போல் இருப்பாங்க. ஏன்னா இந்த நேரம் தேவைப்படும் நேரங்களில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலிருந்து சனி 9வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் வேலையில் உங்கள் திறமைக்கு ஒரு சோதனையான காலம். இந்த சூழ்நிலையில் விரும்பிய முடிவுகளை பெறணுன்னா உங்கள் முயற்சிகளில் கவனம் வேணும். இதற்காக நீங்கள் உங்கள் பெரியவர்களின் அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த ராசிக்காரவங்க படிப்புக்காக வெளிநாடு செல்ல ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டி வரும். எந்த ஆவணமும் இல்லாதனால நீங்கள் ஏமாற்றமடைய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அடுத்த வாய்ப்பு வரும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் கைகளில் இருந்து நழுவாமல் இருக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி புத்தகங்களை தானம் செய்யலாம். கடந்த காலத்தில் தவறான புரிதல்களை போக்கிக்கிற கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிது. சந்திரன் உணர்ச்சிகளை பாதிக்கையில் ஆழமான உரையாடல்கள் குறிப்பாக நிறைவே தருது. நட்பு எதிர்பாராத ஆதரவை வழங்குது.
உங்கள் சமூக வலைப்பின்னல்கள் சாய்ந்துக்கிறது. உங்களுக்கு பிடித்தவர்களுடன் ஒற்றுமையும் சிரிப்பையும் வளர்க்கும் செயல்களில் ஈடுபடணும். அடுத்து மிதுனராசி என்பவர்கள் இயற்கையை ரொம்ப விரும்புவீங்க. ஆரோக்கிய பயணங்கள் மேற்கொள்வீங்க. இந்த வாரம் சந்திரன் செவ்வாயின் கீழ் உணர்ச்சி அலைகள் தீவிரமாக இருக்குது. தீர்க்கப்பட்ட உணர்வுகள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதையோ அல்லது புதியவற்றை வெளிக்கொணர்வதையோ நீங்கள் பார்க்கலாம். இந்த உணர்ச்சிகள் வெளிப்படையில் அதனை தழுவி சுய கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான கருவிகளை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய உள் உலகத்தை செயல்படுத்தலாம். அதாவது நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். உள்நோக்க காலகட்டத்தை வழிநடத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் மனதில் கண்டிப்பாக உறுதி தேவை. மன உறுதி தான் ஜாஸ்தி தேவை. தியானம் யோகா மேற்கொள்ளலாம். சமநிலைப்படுத்தணும். அடுத்த வாரம் அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9, 14. உங்களோட ஒத்துப்போகிற அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜியும் எல்லும். நீங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க உங்களை ஊக்குவிப்பீங்க. குருவின் நிலையான செல்வாக்கு வளர்ச்சி மற்றும் கற்றலுக்கான அது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய யோசனைகள் தோன்றும். சாதகமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த பயணங்கள் ஏற்படுது. கண்ணோட்டத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுது. தன்னிச்சையான வாய்ப்புகள் ஏற்படுது. ஆர்வமாக இருக்கிறீங்க. சிந்தனைகள் மேலோங்குது. நுண்ணறிவு இருக்குது. இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் கடந்து வருவீங்க. இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள் மற்றும் மிதுனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை விரிவாக பார்த்தோம். 31/3/2025 6/4/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.